இதை ஒப்பிட்டு கொண்டு நாங்க அதனால பாஜகவை ஆதரிக்க இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். எப்ப பாஜக தீவிரமாக எதிர்க்கப்பட வேண்டுமோ அப்போது திமுக தான் திராவிட மாடல் என்கிற ஐடியாவையே உருவாக்கி ஏனைய இந்திய மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஏன் ராகுல் காந்தியினுடைய தேர்தல் அறிக்கை எதன் அடிப்படையில் அமைஞ்சிச்சு? திராவிட மாடல் தேர்தல் அறிக்கை தான் அது. நீங்க இங்க இருந்து அத்தனை இதையும் தான் அவங்க போன தடவை இந்த தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க தேர்தல் அறிக்கையை வச்சாங்க. இன்றைக்கு திராவிட மாடல் என்பதுதான் பாஜகவை அகில இந்திய அளவில் எதிர்ப்பவர்களின் அனைத்து எல்லா தலைவர்களும் யூஸ் பண்ணுகிற ஒரு அரசியல் ஆயுதமாக இருக்கிறது. இவ்வளவு தீர்க்கமாக நுணுக்கமாக நாங்க கிரானுலரா அவங்களோட அடிப்படையில கை வச்சு எதிர்த்துக்கிட்டு இருக்கு ஒரு கட்சி ஐடியாலஜிக்கலா, பொலிட்டிக்கலா, ஸ்ட்ராட்டஜிக்கலா. நீ சாதாரணமா வந்து உட்கார்ந்துட்டு கொள்கை எதிரி நான் பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன்னு பேசிட்டு இருந்தா நீ அடிச்சிருவியா? அவங்க எங்கெல்லாம் ஆள் வச்சிருக்காங்க தெரியுமா? உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. எங்களையே இத்தனை வருஷம் நாங்க மிஸ்ஸாவை பார்த்தோம். எங்களையே நாங்க வந்து நீட்டு போட்டு இன்னும் வச்சிருக்கோம், ஆளுநரை வச்சு நிப்பாட்டிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதம். இதை பத்தி பேசியிருக்கிறியா நீ என்னைக்காவது? நாங்க நீட்டை வந்து நிப்பாட்டுவோம்னு ப்ராமிஸ் பண்ணி வர்றோம். நாங்க தான் அதற்காக தான் மக்கள் ஓட்டு போட்டு எங்களை கொண்டு வராங்க. நாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறோம். ஆளுநர் என்பது நியமன பதவி. மக்களை ஆளுநர் என்பவர் அரசியல்வாதியா? பிரின்சிபல் மேக்கரா? நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டே கேட்காதவன் எப்படி மக்களுக்கு என்ன சட்டம் வேணும் வேணாங்கிறத டிசைட் பண்ண முடியும்? அப்ப ஆளுநரை வச்சுக்கிட்டு நிப்பாட்டி வச்சிருக்க. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பாஜக பண்ணிட்டு இருக்கு. அதை என்னைக்காவது பேசியிருக்கிறியா நீ? இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. இன்றைக்கு இருக்கிற பாஜக என்பது ஒரு பரிபூர்ணமான வில்லன், கொடூரமான வில்லன். அது எப்படியா தமிழ்நாட்டை நாசப்படுத்தணும், தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆக்கணும்னு அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்னொரு விஷயம், நீ உனக்கு மண்டல ஏதாவது அறிவு இருக்கா? வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அத்தனை ரேங்கிங்லயும் தமிழ்நாடு வருதா இல்லையா? இண்டஸ்ட்ரீஸ்ல வருது. இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம தான் முதலிடம் இருக்கிறோம், ஹெல்த்ல இருக்கிறோம், சென்னை தான் மெடிக்கல் கேபிட்டலா இருக்கு. எல்லாத்துலயும் நம்ம முதலிடம் வரோம். அத்தனைக்கும் ஒன்றிய அரசு கூட இவ்வளவு சண்டை போட்டு கொண்டு அப்ப எல்லாத்துலயும் முன்னணியில இருக்கிற ஒரு மாநிலத்தை நாசமாக்குவேன்னு ஒருத்த வந்து நின்றுட்டு இருந்தா நீ அவனை அடிக்காம இங்கிட்ட வந்து நின்னுகிட்டு நீங்க நாடகம் மாதிரி இருக்கீங்க, நீங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேரும் பாப்கார்ன் சாப்பிடுறீங்கன்னு பேசுறாங்க. இவங்க ஏதாவது அறிவு இருக்காங்க இருக்கலாம். அதனாலதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இன்றைய அளவுல பாஜகவை எதிர்ப்பதும் ஒரே கட்சி தான், திமுக மட்டும்தான். வேற எத்தனை பேர் வேணா பாஜக எதிரின்னு சொல்லிட்டு போலாம். ஆனால் பாஜக என்கிற தீவிரமான வில்லன்களுக்கு தெரியும் யாரால் தங்களை அழிக்க முடியும், யாரால் தங்களுக்கு எதிரான ஆயுதத்தை இந்தியா முழுவதும் வழங்க முடியும்னு அவர்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் திமுகவை அவர்கள் எதிரியாக பிக்ஸ் செய்து கொண்டு தமிழ்நாட்டை முடிச்சுட்டோம்னா மொத்தமா இந்தியாவை முழுவதும் முடித்து விடலாம்ங்கிற ஐடியால அவங்க செயல்படுறாங்க. சரி, பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.